துரோகம் யாருங்க செஞ்சதுன்னு கேக்குறாருங்க. நீங்க செஞ்சதுதான் நிறைய பட்டியலிட வேண்டியிருக்குது. நீங்க எங்களை துரோகின்னு சொல்றீங்க. இல்ல, ஒரு கட்சி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கீழே இருக்குது அப்படின் போது அந்த கட்சி கடந்த காலங்களில் ஒரு தோல்வி முகத்துல இருந்ததுன்னு போது கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டியதும், அதே மாதிரி உங்க ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது ஊராட்சியில, ஒன்றியத்துல, மாவட்டத்துல, வட்டத்துல, பகுதியில, கிளை கழகத்துல எல்லா இடத்திலையும் துரோகிகளை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அப்படின்றத எல்லாரும் சொல்றது. எந்த கட்சினாலும் எல்லா காலகட்டத்திலையும் சொல்ற வார்த்தை. அதை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கும் போது குற்றமுள்ள நெஞ்சுகள் குறுகுறுக்க செய்யுது அப்படின்றதுதான் நம்ம இருக்கோம். எந்த விஷயத்தையும் அவர் ஓப்பனா சொல்லல. இதை ஒரே முகமா சொல்றாங்க. யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கிறது தான். திரு வில்சன், உங்க ஆடியோ சரியா கேட்கல. நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டு நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இதுல இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் நீங்க தேர்தல் எல்லாம் தோத்துட்டீங்க, என்ன சாதிச்சீங்க, அதுக்கெல்லாம் ஒற்றை தலைமை தான் காரணம் அப்படிங்கிறாரு. இரட்டை தலைமை இருக்கிற காலத்திலையும் தோத்துக்கிட்டு தானே இருந்துச்சு அதிமுக. அப்ப ஜெயிச்சு ஏதோ இப்ப தோக்குற மாதிரி சொல்றது எப்படி? வணக்கம் சார். அச்சய பாத்திரம், ஐந்தெழுத்து மந்திரம், உச்சரிக்கும் நாவிலெல்லாம் உயிர்மணக்கும் சந்தனம், திராவிடத்தின் திருவிளக்கு, தமிழகத்தினுடைய ஒளிவிளக்கு, நாங்கள் அனுதினமும் போற்றி புகழ்பாடி வணங்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பிறந்த நாளை சொல்லி நீங்க டிஸ்கஸ் பண்ணதான் கேட்டுதான் இருந்தேன். அசோகா கோச்சிங் மாட்டீங்களா? நான் இன்னைக்கு சார் கோச்சிட்டேன். நான் பல வருஷமா இங்க உட்காந்துருக்கேன் டிவியில. அதனால எந்த உச்ச நீதிமன்ற பொதுச் செயலாளர்னு சொல்லியிருக்கேன் சார். பொதுக்குழு தீர்மானம் செல்லுன்னு சொல்லிருக்கல. எங்க சொல்லுச்சு சார்? சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு சார், ஓபிஎஸ் போட்ட கேஸ்லயே. நோ ஒன்லி மூணு ஜட்ஜ்மெண்ட், மூணுலையும் சுப்ரீம் கோர்ட் பிரதான வழக்கு எங்க பெண்டிங் இருக்கோ அங்க போய் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு தினேஷ் மகேஸ்வரி பெஞ்சில இருந்து சொல்லியிருக்கு. நீங்க சொல்றது உண்மை. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு தடவை சொல்லியிருக்கு. மிடில் வயலேஷன் ஆயிடும், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வயலேஷன் பண்ணதாயிடும். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்திருந்தா என்னுடைய கம்ப்ளைண்ட கொடுத்தேன். அதுக்கு முதல்ல ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இன்னும் இருக்காங்களான்னு கேட்டீங்க. அது என்னுடைய சின்ன சன் ஜெயசிமா பேர்ல போட்டு ஆர்டிஐல வாங்கின இன்னும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படியே இருக்காங்க. அப்போ பொதுச் செயலாளர் செலக்ட் பண்ணி நாங்க பொதுக்குழுல செலக்ட் பண்ணிட்டோம். எல்லா நிர்வாகியும் போட்டிருக்கோம் கொடுத்த லிஸ்ட. சார் ஒரே பதில் தான் சார் இதுக்கெல்லாம். 2024 தேர்தல்ல ஃபார்ம் பில யார் கையெழுத்து போட்டாங்க? பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டுதா ரெட்டைல கிடைச்சது. அப்ப அதோட செட்டில்டு. தேர்தல் ஆணையம் ஏத்துக்குச்சுன்னு தான் அர்த்தம். நோ ஐ கம்ப்ளைண்ட் தட் இஸ் கண்டெம்ப்ட மூவ் பண்ணி கோர்ட்டுக்கே போனேன். போவன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தது தப்பு. எந்த அடிப்படை ஆதாரம் முகாந்திரம் இல்லாம தூக்கி கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரும் கிளைம் பண்ணல, எங்க ஆர்ஓ கம்ப்ளைண்ட் பண்ணல, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து கமிஷனர் சொல்லல, தேர்ஃபோர் நாங்க கொடுத்துட்டு கூட சொல்லலாம். ஆனா கொடுத்தது தப்பு. அது எகென்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு எதிர்ப்பானதுன்னு சொன்னா அசோகா. ரெண்டாவது சார் பேசும்போது சொன்னார், ஃபர்ஸ்ட் பேசுனாங்க இல்லைங்களா, ரொம்ப நீட்டா தலைவர் இருந்த காலத்துல அம்மா இருந்த காலத்துல கூட்டு கேட்பாங்க, வான் பண்ணுவாங்க, சொல்லுவாங்கன்னு சொல்லி. இங்க எக்ஸ்பிளேஷன் கேட்கறதே இல்ல அசோகா. என்ன உடனே கட்சி விட்டு எடுக்கிறது, அதுக்கு ஒரு விசாரணை கிடையாது. என்னோட விஷயத்துல அப்படித்தானே, அதுல 2 பேருமே சேர்ந்து சைன் பண்ணாங்க. சாரி, ஜெயலலிதா காலத்துல எல்லாம் விசாரணை கமிஷன் எல்லாம் வச்சாங்கல்ல அதிமுகல. நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் பேர் சொல்லியே சொல்றேன். எனது நண்பர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், ஓஎஸ் மணியன், அப்புறம் மிஸ்டர் சி பொன்னையன் இதுக்காகவே அங்க வச்சு வைத்திருக்கப்பட்டார்கள். தலைமை கழகத்தில் உட்காந்துருவாங்க. சில நேரத்தில் இடிகே சுலோச்சனா சம்பத் மேடம் இருப்பாங்க. கூட்டு பெரிய கமிட்டி மாதிரி போட்டு ரிப்போர்ட்டை வாங்கி தான் அப்புறம் எடுப்பாங்க. அதான் இங்க சட்ட விதியில் இருக்கு. இங்க என்னுடைய நீக்கமே எடுத்துக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கிரிட்டிசைஸ் பண்ணது, ரொம்ப அசிங்கமா பேசிட்டார் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் தவறு, அதிகமான ஓட்டுல ஜெயிச்சார், அண்ணன் ஓபிஎஸ் பத்தி தப்பா பேசுறது தப்புன்னு சொல்லி சொன்னதுக்காக வித்தவுட் எனி எக்ஸ்பெல்ஷன் நேரா என்ன நியாயம் சொல்லுங்க பாப்போம். இது அவர் சொன்னாரு, அது கூட கிடையாது. அதுதான் சர்வாதிகாரன்றோம், அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஓனாயினா ஓனாயும் இன்னொன்னு என்ன சொன்னாரு, ஓனாயும் வெள்ளாடும் ஓனாயும் சேர்ந்தாலும் சேர்ந்துரும், கவலைப்படாதீங்க. அது நடந்தாலும் நடக்கும்.
அது எப்படி Definitely நடக்கும். இதுல யாரு வெள்ளாடுன்றீங்க, யாரு ஓனாயின்றீங்க? அததான் அவர் சொல்லல. ரொம்ப சூப்பர். எழுதி கொடுத்தவர் என்ன பண்ணிட்டாரு, கோவத்துல அவருக்கு என்ன தகராறோ தெரியாது. இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா திடீர்னு உப்பு ஜாஸ்தி ஆயிடும் வடையில இட்லியில. ஏன்னா அவனுக்கு சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அவன் உப்பையும் அது கொட்டிடுவான் ஹோட்டல்ல. அது மாதிரி இங்க வந்து அவர் மேல என்ன கோவம் தெரியல. இல்ல இங்க ரொம்ப நேரமா நானும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். யாரு ஓனாயி, யாரு துரோகி, யாரு வெள்ளாடு, யாரு நல்லவன், இதை எழுதினவர் யார சொன்னாரு? எழுதியவன் ஏட்டைக்கு எடுத்தான், படித்தவன் பாட்டைக்கு எடுத்தான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி இப்போ அது பிரச்சனை. ரெண்டாவதுங்க, எல்லாம் கூடி வரும், எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க, ஒரு அம்மா பிறந்த நாள்ல நல்ல செய்தி வரும், இதெல்லாம் சேர்ந்து கட்சி ஸ்ட்ராங்கா வந்துரும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சா, தொண்டர்கள் நினைச்சா, நேரா வந்து நீங்க சும்மா இருங்க சார். நீங்க 8 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்ட். இப்பதான் நீங்க பாயிண்ட் வந்தீங்க. சொல்லலாம் இவ்வளவு நேரம் இல்ல, இப்பதான் வந்தீங்க. அந்த நம்பிக்கை தளர்ந்து போய்விட்டது. ஐ எம் லூசிங் மை கான்பிடன்ஸ் நவ. கம்ப்ளீட்டா காலி. அந்த நம்பிக்கை தளர்ந்து போய் என்ன செய்வது என்பது புரியாதது. இந்த அறிக்கை மூலம் அந்த அறிக்கை ஓனாய் ஈனாயின்னு வந்திருக்கு. ரொம்ப தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு அறிக்கையை ஒரு கட்சி தலைமை வெளியிடுகிறது என்று சொன்னால் ஓப்பனாவே நீங்க ஓனாய் யாருன்னு சொல்லிருக்கும். நீங்க ஓப்பனா சொல்லிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து இப்ப நானும் பயங்கரமா எதிர்க்கிறேன் போய்கிட்டு இருக்கு. அவங்க ஐ கம் டு நோ ஹூ இஸ் தி ஓனாய். எழுதியவர் எடப்பாடி பழனிசாமியே சொல்லி இருந்தாருன்னா சார், எழுதினதே எடப்பாடி பழனிசாமி தானே சார்? அவர் பேர்ல தானே சார் அறிக்கை வந்திருக்கு. அவர் தன்னைத்தானே சொல்லிக்குவாரா என்ன? பல ஆண்டுகால நண்பர் அவருக்கு. அது மாதிரிலாம் தமிழே சரியா பேச வரல, எங்க இருந்து எழுதுவார் சார்? அது வேற சார். அவர் பேர்ல வந்திருக்கிற அறிக்கையில அவர் வந்து அவரையே சொல்லிக்குவாரா என்ன? கையெழுத்து போட்டு உங்களை தானே சொல்லுவாரு. இல்ல கையெழுத்து போட்டு தானே கொடுத்துருப்பாரு. சொல்லுங்க பாப்போம். ஏங்க சிபிஏ சிபின்றாரு, டிடிவின்னு சொல்ல முடியல டிடின்றாரு. இதுல அவருடைய ஸ்லோகன். இதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப ட்ரிவியலான பர்சனல் அட்டாக்ஸா தெரியலையா உங்களுக்கு? இல்ல ரொம்ப சின்ன விஷயங்கள். இல்ல அப்படி எடுத்துக்காதீங்க நீங்க. அப்ப இது சின்ன விஷயமா எப்படி எடுத்துக்க முடியும்? நானு நீங்க இப்போ இல்ல நீங்க அது கேள்வி கேளுங்க. சரி ரைட். பட் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்புறமா சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்வர். இது ரெண்டுமே இங்க வந்து ஒண்ணுதான் நடந்துச்சு. ஏன்னா திருமதி வி.கே. சசிகலா போட்ட உத்தரவு அவங்க காலில் விழுந்து ஒரு வந்துட்டார். அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அது எப்படி மாறுது? சரி, நீங்க அதை நினைச்சு பார்க்கணும். கேப்போம் சார், கேப்போம். திரு வில்சன், உங்க ஆடியோ சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குதா பேசுறது? சரியா இருக்குமா? ஆமா. என்ன துரோகம் செஞ்சாருன்னு கொஞ்சம் விளக்குங்கன்றாங்க சார். ஆரம்பத்துல இருந்து அதான் கேக்குறாங்க. ஓபிஎஸ் என்ன தவறு செய்தார்? ஆமா, நான் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்றேன். என்னன்னா, ஒரு கட்சியின் தலைமை, ஒரு மிக ஆளுமை மிக்க தலைமை வந்து ஒரு தோல்வி முகத்துல தொடர்ந்து இருக்கும்போது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, அவர்களிடம் எழுச்சியுற செய்வதற்கு, இப்பொழுது நாம் அடுத்தடுத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக, தொண்டர்கள் மத்தியில் உற்சாகப்படுத்துவதற்காக ஊரகத்திலையும் உள்ளாட்சியிலையும் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் உங்களுடைய மாவட்டத்தில் அதே மாதிரி உங்களுடைய பகுதியில் யாராவது ஓனாயாக இருக்கிறார்களா, கட்சிக்கு துரோகம் செய்கிறவர்கள் இருந்தால் அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள், அவர்களோடு பயணிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று கட்சிக்காக அவர் சொல்ற ஒரு வார்த்தை சார். அதுவே நீங்க தான் குற்றமுள்ள நெஞ்சு தான் எடுத்துக்கிட்டாங்கன்னா இல்ல, அவங்க எடுத்துக்கல, அவங்க உங்களை தான் சொல்றாங்க. குற்றமுள்ள நெஞ்சு இல்ல, அதுதான் அவங்க எங்களையும் சொல்லலாம். அவங்க வந்து அகில இந்திய தலைமை யாராவது வேற கட்சியை கூட சொல்லலாம். இந்த மாதிரி யார வேணாலும் சொல்லிட்டு போலாம். ஆனா யதார்த்தத்துல நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் அவர் எந்த ஒரு அடையாளத்தையும் சொல்லாமல் அவர் சொன்னது எல்லா கட்சிகளையும் எல்லா நேரத்திலையும் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். கடந்த காலங்களில் துரைமுருகன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களே நம்ம ஏரியால இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால இது வந்து உண்மைதான். இன்னொன்னு, இன்னும் காலாவதி ஆகலன்ற நீங்க ஓபிஎஸ் குறிப்பிட்டு சொல்லல. அவங்க உரிமை எடுத்துக்கிறது. அது வேற சார். நீங்க யாரு சொன்னீங்க சார்? என்ன அவர் வந்து உங்களுக்கு நல்ல மனசுன்றாரு அவங்க சொல்லிடலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.